பழனி கோவில் நிலமோசடி விவகாரத்தில் 150 ஆண்டுகள் பழைய ஆவணங்களை சிபிசிஐடி போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக 1880 இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஆவணங்களை சிபிசிஐடி போலீசார் ஆய்விற்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், இந்த பழனி கோவில் நில மோசடி விவகாரத்தில் 1880 இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பழைய ஆவணங்கள் எல்லாமே ஆய்விற்கு உட்படுத்தப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதை பற்றின முழு விவரங்கள் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பழனி சன்னதி வீதியில் இருக்கக்கூடிய தண்டபாணி மடம் அந்த இடத்திற்கு சொந்தமான நிலம் பத்திரப்பதிவு போலியாக பத்திரப்பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்குல சிபிசிஐடி போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். இன்று சிபிசிஐடி அலுவலகத்துல சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் 2வது நாளாக ஆஜராயிருக்கிறார். அவரிடம் காலை 10 மணி முதல் தற்போது வரை இடத்தால 8 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவரிடம் சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா மற்றும் சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தங்கம் ஆகியோர் தொடர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில சற்று முன்பு, அதாவது 5:30 மணி அளவுல தண்டபாணி மடம் நில மோசடி வழக்குல அந்த சர்ச்சைக்குரிய நிலம் 1880ஆம் ஆண்டில் உரிமையாளராக இருந்த குப்புசாமி மணியக்காரர் என்பவரோட தற்போது வாரிசுதாரர்கள் என சொல்லக்கூடிய சுந்தரி மற்றும் அவரது மகன் விஷ்ணு சுதர்சன் மற்றும் மகள் ஜெயலட்சுமி ஆகியோர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு திண்டுக்கலுக்கு வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் 1880ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை உள்ள மூல ஆவணங்கள், சில முக்கிய ஆவணங்கள், ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தின் தொடர்பான ஆவணங்களை தற்போது சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா அவர்களிடம் பெற்று விசாரணை நடத்தி வருகிறார். அவர்களிடம் ஒரு சில விளக்கங்களை கேட்டு வருகிறார். தற்போது அந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனும் இந்த விசாரணையில் உடனே இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில போலீசார், இந்த சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு தொடர்புடைய சாட்சிகள், உடந்தையாக இருந்தவர்கள், அரசு அலுவலர்களுக்கு என பலருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் வரும் நாட்களில் ஆஜராவார்கள் என்று தெரிகிறது. இந்த நிலையில சிபிசிஐடி போலீசார் தமிழ்நாடு முழுவதும் இதுவரை, அதாவது இன்று வரை 80க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். திண்டுக்கல் பழனி பகுதிகளில் ஓரளவுக்கு விசாரணை முடியும் தருவாயில் இருப்பதாகவும், பிற மாவட்டங்களில் இந்த வழக்கு தொடர்புடைய சிலரை விசாரிக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் சிபிசிஐடி வட்டார தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி சரவணன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.